இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டெவலப்பரா நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க சரிங்களா? அந்த அப்ளிகேஷன்ல எந்த விதமான எரர், எக்செப்ஷன் இல்லாம நம்மளால அந்த அப்ளிகேஷன டெவலப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் சரிங்களா? எக்செப்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் தட் அக்யூர்ஸ் டூரிங் த டைம் ஆஃப் ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன். ஒரு ப்ரோகிராம் அதாவது ஒரு அப்ளிகேஷன டெவலப் பண்ணிட்டீங்க. டெவலப் பண்ண அப்ளிகேஷன ரன் பண்ணும்போது ரன் டைம்ல சிலர் எரர் வரும். அந்த ரன் டைம்ல வரக்கூடிய எரர ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் உதவுது. சரிங்களா? எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்ல ட்ரை, கேட்ச், ஃபைனலி அப்படிங்கிற 3 பிளாக் இருக்கு. இந்த 3 பிளாக்க பயன்படுத்தி நம்மளால எக்செப்ஷன ரன் டைம்ல ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்க்காக ஒரு சின்ன டெமோ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, புரோகிராம் அப்படிங்கிற சிஎஸ் ஃபைலுக்குள்ள ஒரு இன்டிஜர் அரேவ டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த அரே டிக்ளரேஷன் அரேலாம் என்னன்னு தெரியலன்னா, இதுக்கான சில தியரீஸ படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. இதுல வந்து இன்டிஜர் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதோடைய இண்டெக்ஸ் சைஸ் வந்து 3. அதாவது மேக்ஸிமமா 3 வேல்யூ தான் நம்மளால இதுல அசைன் பண்ண முடியும். சரிங்களா? என்ன பண்றோம்னா, யூசர்ட்ட இருந்து 2 இன்புட் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல வேல்யூ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 2வது ஆக்சுவல் வேல்யூ. சரிங்களா? இது 2மே இன்டிஜரா தான் இருக்கணும். சப்போஸ் அவரு ஸ்ட்ரிங் வேல்யூ சென்ட் பண்ணாருன்னு நினைச்சுக்கோங்க. எக்செப்ஷன் த்ரோ பண்ணிரும். அதுக்கப்புறம் இதுல மேக்ஸிமமா நம்மளால 3 வேல்யூ தான் சேவ் பண்ண முடியும். அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 2 வரைக்கும் தான் வேல்யூவ சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து யூசர் இன்புட் கொடுக்கும்போது 5, 6 அப்படின்னு குடுத்தாங்கன்னு நெனச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்செப்ஷன் அப்படிங்கிற எரர் வந்து த்ரோ பண்ணிரும். எந்த எரருமே இல்லன்னு நெனச்சுக்கோங்க. டைரக்ட்டா இதோட புரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? அதாவது இந்த ட்ரை பிளாக் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும். கேட்ச் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. கடைசில இந்த ஃபைனலி அப்படிங்கிறது கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இத ரன் பண்ணி காட்டப் போறேன். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு அரே இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிட்டு, யூசர்ட்டருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். எந்த இன்புட் வாங்குறோம்னா, ப்ளீஸ் என்டர் த இண்டெக்ஸ் பொசிஷன். நம்ம என்ன சொன்னோம், இண்டெக்ஸ் பொசிஷன் மேக்ஸிமமா 2 வரைக்கும் தான் இருக்கலாம். சரிங்களா? ஸோ, அதனால 2 அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப யூசர்ட்டருந்து அடுத்த இன்புட் வாங்குறோம். என்ன இன்புட் வாங்குறோம்னா, ப்ளீஸ் என்டர் த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 6 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். சரிங்களா? குடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இதுல எரர் அப்படிங்கிறது கண்டிப்பா த்ரோ பண்ணாது. ஏன்னா நம்ம ப்ராப்பரான இண்டெக்ஸும் குடுக்குறோம், ப்ராப்பரான வேல்யூவும் குடுக்குறோம். அதனால எந்த எக்செப்ஷனும் த்ரோ பண்ணல. இந்த கேட்ச் அப்படிங்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படி எக்ஸிக்யூட் ஆகாம டைரக்ட்டா இந்த ஃபைனலி அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, ஃபைனலி அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டர்ன் ஆகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. Finally method executed, no exception, the value in the index position 2 is this அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். இதுல எந்த விதமான எக்ஸெப்ஷனும் கிடையாது. 2வது என்ன பண்ண போறோம்னா, இப்ப எக்ஸெப்ஷன் வர்ற மாதிரி சில இன்புட் குடுக்க போறோம். நம்ம என்ன சொன்னோம், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இன்டிஜரா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இன் கேஸ் இதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ குடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? இங்க ஒரு எக்செப்ஷன் அடிக்குது. என்ன எக்செப்ஷன்னா நீங்க இதுல ஹவர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்புட் ஸ்ட்ரிங் வாஸ் நாட் இன் கரெக்ட் ஃபார்மேட். அதாவது நம்ம குடுத்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் கிடையாது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணுது? ஃபைனலி கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகி கடைசில வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். திரும்ப இந்த புரோகிராம ரன் பண்றேன். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இண்டெக்ஸ் வந்து மேக்ஸிமமா 2 தான் குடுக்கணும்னு சொன்னோம். இதுல வந்து ஒரு 6 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். சரிங்களா? குடுத்த உடனே என்ன ஆகும்னா, அடுத்த இன்புட் கேட்கும். வேல்யூ என்ன அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேல்யூ வந்து ஒரு 3, 4, 3ன்னு குடுத்துட்டு, இப்ப என்ன பண்றேன்னா, அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன். இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன வேல்யூ இருக்குது? 6ன்னு இருக்கு. வேல்யூ வந்து 3, 4, 3 அப்படின்னு அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா, இங்க இண்டெக்ஸ் வந்து நம்மளால 2 வரைக்கும் தான் குடுக்க முடியும். பட் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? 6 அப்படிங்கிறத குடுத்துருக்கிறோம். சரிங்களா? எக்செப்ஷன் த்ரோ பண்ணிருச்சு. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்செப்ஷன் அப்படின்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணி, அது என்ன ஆகுது? பிரிண்ட் ஆகுது. கடைசியில ஃபைனலி ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகி நம்ம குடுத்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருச்சு. இப்படிதாங்க இந்த எக்செப்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பேஸ் பண்ணி சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ வந்து கேட்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, கேன் வி ஹேவ் ட்ரை பிளாக் வித்தவுட் கேட்ச் ஆர் ஃபைனல்? கண்டிப்பா வைக்க முடியாது. இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள்ல இந்த புரோகிராம ஸ்டாப் பண்ணிட்டு, இதுல வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேட்ச் பிளாக்க ஃபுல்லாத்தையும் அதாவது கேட்ச் அண்ட் ஃபைனலி ரிமூவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. எக்ஸ்பெக்டட் கேட்ச் ஆர் ஃபைனலி அப்படின்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணும். சரிங்களா? 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவ் மெனி கேட்ச் பிளாக் கேன் வி இன்க்ளூட் இன் த எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்? மல்டிபிள் கேட்ச் பிளாக் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். பட் அட் அ டைம்ல ஒன்லி 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேட்ச் பிளாக் வந்து 2 வச்சிருக்கிறோம். இப்படி எத்தன நாளும் வச்சுக்கலாம். இதுல வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்செப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா, இந்த கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் வேற ஏதாவது எக்செப்ஷன் வந்துச்சுன்னா, இந்த கேட்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கடைசி கொஸ்டின், கேன் வி ஹேவ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபைனலி பிளாக்? ஃபைனலி பிளாக்ல வந்து நம்மளால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே குடுக்க முடியாது. ஈவன் பிரேக் அண்ட் கன்டின்யூ அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே குடுக்க முடியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ட காப்பி பண்ணி ஃபைனலில நீங்க போட்டு பார்த்தீங்கன்னு நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். கேனாட் லீவ் த பாடி ஆஃப் த ஃபைனலி கிளாஸ் அப்படின்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணிருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.